ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாம். இந்த விலாக் வந்து மற்ற விலாக் மாதிரி இருக்காது, நிறையவே டிஃப்ரென்ஸ் இதில் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காது, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக என்னால் போட முடியல. ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது ரொட்டீனு. அதே காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். கொஞ்சமாக காமிச்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதே போல் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு, பிளட் டெஸ்ட்லாம் என்ன ஆச்சு, பாப்பாவோட ரிசல்ட் என்ன ஆச்சு, நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் கேட்டாங்க. அதே மாதிரி வந்து வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க, என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தேர்ஸ்டே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஒரு 2 மணிக்கு வந்து 2:30க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போனது அப்படின்னு சொல்லி. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திக்கோட ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. எங்களோட 2 பேர் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கும். அதாவது ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் வந்து என் ஹஸ்பண்ட் பிளட் டெஸ்ட் வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல் பார்க்கும். இந்தியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் வந்து கிருத்திக்கு இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்க்கும். ஜெனடிக் டெஸ்ட் வந்து அங்கே தான் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க தான் வந்து அந்த ஜெனடிக் டெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னோடனே நாங்கள் ஜெனடிக் டெஸ்ட் எடுத்தோம். நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் புலம்பிருப்பேன், 30,000 கொடுத்து அந்த ஜெனடிக் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நேற்று வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். உண்மையிலே சொல்ல போனால் நாங்கள் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், 30,000 கொடுத்துருக்கேன். நாங்கள் போனது என்னென்னா, இப்போ கிருத்திக்கோட ரிசல்ட் வந்தால் தான் நாங்கள் வந்து இன்னொரு பாப்பாவுக்கு வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியலனா வந்து சொல்கிறேன். ஏன்னா என் பையன் வந்து ஸ்பெஷலாக பிறந்திருக்கான். 2வது பாப்பாவும் அந்த மாதிரி ஆகி நாங்கள் அபார்ஷன் பண்ணிவிட்டு இப்போ 3வதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கிண்டி ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போலாவில் வந்து ஜெனடிக் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு நாங்கள் எடுத்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்கோட ரிசல்ட் வந்துட்டு அவங்க வர சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து நார்மலாக பிறக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, கிருத்திக் ஏன் இந்த மாதிரி பிறந்தான் அப்படின்னு நாங்கள் கேட்கறதுக்கு தான் நேற்று போனோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிருத்திக்கோட ரிசல்ட் வந்து நாங்கள் எக்ஸாக்டாக என்ன நினச்சோமோ அந்த மாதிரி வரல, ரிசல்ட் வந்து எங்களுக்கு நினச்ச மாதிரி வரல, எங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 30,000 கொடுத்து பண்ண ஜெனடிக் டெஸ்ட்டில் என்ன ப்ராப்ளம்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வேறு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மறுபடியும் ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கணுமா, என் ஹஸ்பண்ட் சைடு என்ன வந்து ப்ராப்ளம், என் சைடு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு எடுக்கணுமா. ஆனால் வந்து எங்களுக்கு பெரியவங்களுக்கு கம்மி தானா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு 6,000, எனக்கு ஒரு 6,000, மொத்தம் 12,000. ஸோ 12,000 கொடுத்து மறுபடியும் எங்கள் 2 பேருக்கு ஜெனடிக் டெஸ்ட் எடுத்து அதில் என்னன்னு சொல்கிறாங்களாம், கிருத்திக்கோட ரிசல்ட்டில் வந்து எதுவுமே தெரியலையா, எங்கள் மேலே என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 கொடுத்தோம், ஒன்றுமே தெரியலன்னு சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ எங்களை வேறு எடுக்க சொல்லிடுறாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நேற்று என்ன சொல்லிட்டேன்னா ஹஸ்பண்ட் கிட்ட, வேணாம்ப்பா விட்டுருப்பா, எனக்கு நம்ம ஒரு பையனே போதும், நம்ம வந்து அதை வச்சே நம்ம வந்து காலத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் கிவ் அப் பண்ணிடாத, இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்ம 2 பேர் இது தானே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து எனக்கு மனசில் என்ன கஷ்டம்னா, எவ்வளோ தாங்க நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ ரிசல்ட்டு, எவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், இன்னமும் வந்து அந்த ரிசல்ட் வந்த பாடியிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நேற்று கிவ் அப்பே பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து ஹஸ்பண்ட் கிவ் அப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், ஓப் வந்து நாங்கள் எங்களோட ஜெனடிக் டெஸ்ட்டில் என்ன கொடுக்க போகிறோம் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் வந்து அமௌண்ட் ரெடி ஆகிற வரைக்கும் எங்களோட ரிசல்ட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லேட் ஆகும். இன்னும் எனக்கு வேறு பிளட் டெஸ்ட் வேறு எடுக்கணும், அதுவும் இருக்குது. இப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, நம்மளோட அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் வந்து 250 ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து 5XL வரைக்கும் டெய்லி வேர் கலெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து வெறும் 300 ரூபாய்க்கு XXL இருக்குது. அம்ப்ரெல்லாவில் வந்து பார்த்திங்கன்னா 3XL 2XL 4XLலாம் இருக்குது. யாருக்குன்னா வேணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வாங்க. ஏன்னா வந்து என்ன மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த யூடியூப் மூலயமா வரவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சி இதை ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் புது கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக போட்டுருவேன். நீங்கள் அதை வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எதனா ஸ்டாக்ஸ் இருக்குது, இல்லை எதனா ஆஃபர் போட்டிருந்தா கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருவேன். ஸோ நீங்கள்
நீங்கள் ஆஃபர் டைமில் கூட நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் வெறும் 250 ரூபாயிலேருந்து. ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டெய்லி வேர் குர்த்தி யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா என்கிட்ட கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க. ஸோ அப்படியே ரொட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸில் சொல்லணும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் க்ளீனிங்கும் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட தெரப்பிக்கு போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பீஸ் 70 ரூபா சொன்னாங்க பாப்பாவோட தெரப்பி கிளாஸ் ஆண்ட. 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு சமோசா வாங்கணும் எக்ஸ்ட்ரா, மொத்தம் சேர்த்து 150 ரூபா. உண்மையிலே அந்த காசை நான் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லி இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த நல்லா இருக்குது, சாப்பிட கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட் இருந்தாலும் ஒரு பீஸ் 70 ரூபான்றது அதிகம். ஸோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டப்பானிபுரியை சாப்பிட போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு இப்போ காட்டுறேன். பேக் டு அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளட் டெஸ்ட் ஒரு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குன்ட்ருக்காங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு ப்ளட் டெஸ்ட்டும் 2 ஜெனட்டிக் டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன வருதோ கண்டிப்பாக நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை போலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறீங்க. ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கூட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ நான் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா, எங்களோடது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன நாங்கள் பண்ண போகிறோம்னு கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி 12 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களால் வெயில் தாங்க முடியல. ஸோ அந்த பக்கத்துலேயே வந்து வடபழனியில் வந்து ஃபோரன் மால் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கொஞ்சம் அந்த ஏசி காற்றுக்கு சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அதே போல் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு, நான் வந்து பிளாக்கும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது, நான் ப்ரௌனு. ஸோ அந்த ப்ரௌனுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அதுக்குன்னு ஒரு ஷேடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேடு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ மாலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லிப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ளஸ் பிளாக்காக இருக்கும். அது நேச்சராக பிறந்ததுலேருந்து இருக்குது. அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லிப்ஸ்டிக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டிங்கன்னா மம்மா எர்த்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து மம்மா எர்த்துலேருந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நைக்கா பிராண்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு செலிப்ரிட்டி பார்லர் வச்சுருக்கவங்க வந்து வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில். அவங்க வந்து இந்த மாதிரி நைக்காவில் வந்து ஆல் டே ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், அதை வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு மம்மா எர்த்தை வந்து ட்ரை பண்ணி முடிச்சுட்டு, அவங்கக்கிட்டே வந்து ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க காஸ்ட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அதனால் நைக்காவுக்கு போயிட்டு நைக்காவில் வந்து விசாரித்து வாங்கிட்டேன் ஃபைனலாக. ஸோ நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் வாங்கினேன், ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். நைக்காவில் இது நல்லா இருக்குது, ஃபுல் டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம், ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு 2:30 மணிக்கு. வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மாலுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஸோ வெயிலெலாம் வந்து தாழ்ந்தவுடனே நாங்கள் போயிட்டு 2:30 மணி அப்பாயின்மெண்ட் கரெக்டாக போயிட்டு, அதேமாதிரி கிருத்திக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு அதேமாதிரி ஆஸ் யூஷுவல் செக் பண்ணாங்க. ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேற்கொண்டு என்னென்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.